தற்போது ஒரு அண்மை செய்தி. மே 2 மற்றும் 3 வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வெப்ப அளவு அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்பொழுது மே 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வானிலை ஆய்வு மையத்தின் இதர விவரங்களை பதிவிடலாம். தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையமும் அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த 5 நாட்களுக்கான வெப்பநிலையும் அது பற்றிய விவரங்களையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரையிலும் அடுத்த 5 தினங்களை பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிகபட்சமான வெப்பநிலைக்கான பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும், அதே போல 29ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் அடுத்த 3 தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை என்பது இயல்பிலிருந்து 3 டிகிரியிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும், அதே போல 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி அதாவது 2 நாட்கள் மட்டும் அதற்கு அடுத்தபடியாக 2 தினங்கள் ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 3லிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஈரப்பதம் பொறுத்தவரையிலும் 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரையிலும் காற்றின் ஈரப்பதம் என்பது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகல் நேரத்தில் 30லிருந்து 50% இருக்கக்கூடும் என்றும், அதிக ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை இருக்கும் பொழுது பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், பொதுமக்கள் இதற்காக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிக வெப்ப அலை பற்றிய முன்னறிவிப்பு என்பது 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளில் தமிழகத்தில் உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மற்றும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருவதாகவும், இதன் காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மே 1ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது மே 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.